சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சாதாரணமான காலம் அல்ல. இந்த மாதம் முன்னேற்றத்துடன் சேர்ந்து சில கடுமையான சோதனைகளையும் கொண்டிருக்கும். இந்த சோதனைகள் வெறும் தடைகள் அல்ல, கவனக்குறைவாக அணுகினால் இவை கேடுகளாக மாறும். அதனால் இந்த மாதத்தின் நிலையை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியம். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்கள் மனதில் ஒரு வலுவான முன்னேற்ற எண்ணம் உருவாகும். நீங்கள் முன்னிலையில் நிற்க வேண்டும், உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். ஆனால் இதே நேரத்தில் ஒரு மறைமுக கேடு உருவாகும், அதாவது அதிக நம்பிக்கை. இந்த அதிக நம்பிக்கை சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரிதான் என்று உறுதியாக நினைத்தாலும் சில இடங்களில் அது எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் வேலை தொடர்பான விஷயங்களில் தடை, தாமதம், மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். பண விஷயங்களில் இந்த மாதம் கவனிக்க வேண்டிய கேடுகள் தெளிவாக இருக்கின்றன. வரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக திடீர் செலவுகள், தேவையற்ற வாங்குதல்கள், மற்றவர்களுக்காக செய்யும் செலவுகள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் சேமிப்பை பாதிக்கும். சிலருக்கு பண இழப்பு அல்லது எதிர்பாராத நிதி சிக்கல் உருவாகலாம். கடன் எடுக்கும் சூழ்நிலை கூட உருவாக வாய்ப்பு உள்ளது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை நிலை. உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கேடுகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சு நேரடியாக இருக்கும். அது உண்மையாக இருந்தாலும் சிலருக்கு அது காயப்படுத்தும் விதமாக இருக்கும். இதனால் சின்ன சின்ன புரிதல் குறைபாடுகள் பெரிய பிரச்சனைகளாக மாறும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டத்திலும் தூரம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. யார் உண்மையானவர், யார் இல்லை என்று புரியும் காலம் இது. சில உறவுகள் முறியும் நிலையும் உருவாகலாம். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு சோதனை காலமாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பதில் கிடைக்காத போது மனவருத்தம் உருவாகும். இதனால் அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸ், மனதூரம், நம்பிக்கை குறைபாடு போன்ற கேடுகள் உருவாகும். சிலருக்கு உறவில் பிரிவு எண்ணம் கூட வரலாம். இந்த நிலை மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெளிப்படையாக முன்னேற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் அழுத்தம் அதிகரிக்கும். உங்களை சோதிக்கும் சூழ்நிலைகள் அதிகரிக்கும். மேலதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கான ஆதரவு கிடைக்காமல் போகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் மன அழுத்தம், ஏமாற்றம், தன்னம்பிக்கை குறைவு போன்ற கேடுகள் உருவாகும். சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய குழப்பமும் தோன்றலாம். தொழில் செய்பவர்களுக்கு முதலீட்டில் மிகுந்த கவனம் தேவை. தவறான முடிவுகள் எடுத்தால் நஷ்டம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் அவசரம் காட்டினால் இழப்பு ஏற்படும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது இந்த மாதத்தில் ஒரு பெரிய கேடு. கூட்டாளிகள் அல்லது தொடர்புகளில் ஏமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தில் இந்த மாதம் கவனிக்க வேண்டிய கேடுகள் தெளிவாக இருக்கின்றன. வெளிப்படையாக சக்தி இருந்தாலும் உள்ளுக்குள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இதனால் தூக்கமின்மை, தலைவலி, சோர்வு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். சரியான ஓய்வு இல்லையென்றால் உடல்நிலை பாதிக்கப்படும். இந்த நிலையை அலட்சியப்படுத்தக்கூடாது. மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சில கேடுகள் மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இருந்த அழுத்தம் குறையும். ஆனால் அதற்குள் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் அதன் தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே கவனம் மிகவும் முக்கியம். மாதத்தின் இறுதியில் ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது கூட ஒரு கேடாக மாறும். அதனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்கும் முக்கியமான எச்சரிக்கை அதிக நம்பிக்கை, அவசரம், கோபம், இந்த மூன்றும் சேர்ந்து கேடுகளை உருவாக்கும் என்பதாகும். இதை கட்டுப்படுத்தினால் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தீர்வாக நிதானம், பொறுமை, சிந்தனை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முடிவுக்கும் முன் இருமுறை யோசிக்க வேண்டும். பேச்சில் மென்மை அவசியம். பண விஷயங்களில் கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனை நினைத்து வழிபாடு செய்யலாம். இது மன உறுதியை அதிகரிக்கும். தினசரி சூரிய ஒளியை பார்க்கும் பழக்கம் கூட உங்களுக்கு நல்ல பலனை தரும். மே மாதம் 2026. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் அதிகம். ஆனால் அந்த சோதனைகளை சரியாக அணுகினால் அது முன்னேற்றமாக மாறும். கவனம் இருந்தால் கேடு குறையும். நிதானம் இருந்தால் வெற்றி நிச்சயம்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விளைவுகளை உருவாக்கும் காலமாக அமைகிறது. ஒவ்வொரு கிரகத்தின் நகர்வும் வாழ்க்கையின் தனித்தனி துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரியன் நிலை மாற்றம். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கும். இதனால் தைரியம், நம்பிக்கை, உயர்ந்த சிந்தனை, வழிகாட்டுதல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்திற்கு நகரும். இதனால் தொழில், பொறுப்பு, பதவி, சமூக மரியாதை ஆகியவை முக்கியமாகும். பணியில் அழுத்தம் அதிகரிக்கும். அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சந்திரன் நிலை மாற்றம். சந்திரன் வேகமாக நகரும் கிரகம். இது மாதம் முழுவதும் மனநிலையை மாற்றும் தாக்கத்தை அளிக்கும். சில நாட்களில் உற்சாகம் அதிகரிக்கும், சில நாட்களில் சோர்வு, குழப்பம் அதிகரிக்கும். மனநிலையை அடிப்படையாக கொண்டு முடிவெடுத்தால் தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. புதன் நிலை மாற்றம். புதன் தகவல் தொடர்பு மற்றும் சிந்தனைக்கு காரணமான கிரகம். இந்த மாதத்தில் புதன் பின்னோக்கி நகரும் காலம் காணப்படும். இதனால் தகவல் பரிமாற்றத்தில் குழப்பம், ஆவணங்களில் பிழை, பேச்சில் தவறான புரிதல் ஆகியவை ஏற்படும். தொழில் மற்றும் ஒப்பந்தங்களில் தாமதம் உண்டாகும். முடிவுகள் மாற்றமடையும் நிலை உருவாகும். சுக்கிரன் நிலை மாற்றம். சுக்கிரன் உறவுகள் மற்றும் சுகவாழ்வை குறிக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன் சாதகமான நிலையில் இருக்கும். காதல், உறவுகள், சமூக தொடர்புகளில் முன்னேற்றம் காணப்படும். ஆனால் அதே நேரத்தில் அதிக செலவு செய்யும் தூண்டுதல் அதிகரிக்கும். செவ்வாய் நிலை மாற்றம். செவ்வாய் உழைப்பு மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும். வேகமான செயல்பாடு உருவாகும். ஆனால் கோபம், அவசரம் அதிகரிக்கும். இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள், தவறான முடிவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. குரு நிலை மாற்றம். குரு விரிவாக்கம் மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் கிரகம். இந்த மாதத்தில் குருவின் பார்வை சில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். கல்வி, வேலை, வளர்ச்சி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் முழு பலன் தாமதமாகவே வெளிப்படும். சனி நிலை மாற்றம். சனி ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும். சில விஷயங்களில் தாமதம், சோதனை ஏற்படும், அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் இந்த சோதனைகள் நீண்டகால பலனை உருவாக்கும். ராகு நிலை மாற்றம். ராகு திடீர் மாற்றங்களை உருவாக்கும். எதிர்பாராத நிகழ்வுகள், புதிய சிந்தனை, அசாதாரண முயற்சிகள் என மாற்றங்கள் வரும். ஆனால் தவறான வழிகளில் ஈர்க்கும் வாய்ப்பும் உள்ளது. கேது நிலை மாற்றம். கேது விலகல் மற்றும் உள்ளுணர்வை அதிகரிக்கும். சில விஷயங்களில் ஆர்வம் குறையும், ஆழமான சிந்தனை அதிகரிக்கும். உறவுகளில் தூரம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மொத்தமாக இந்த மாத கிரகநிலை மாற்றங்கள் தொழில், பணநிலை, உறவுகள், மனநிலை ஆகிய அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நிதானமான அணுகுமுறை, தகவல் சரிபார்ப்பு, பொறுமை, கட்டுப்பாடு ஆகியவை இருந்தால் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நல்ல பலனை பெற முடியும். கிரகங்கள் தங்கள் பாதையில் நகர்கின்றன. அவற்றின் தாக்கத்தை புரிந்து செயல்படுவது வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட தேதிகளில் சந்திராஷ்டமம் மற்றும் கிரக மாற்றங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் வாரத்தில் வரும் சில நாட்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும். அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலைச்சலையும் வீண் செலவுகளையும் குறைக்கலாம். அதிர்ஷ்டம் தரும் தேதிகள். மாதத்தின் முதல் 10 நாட்கள் மற்றும் கடைசி 5 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாட்களில் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் வேகமெடுக்கும். தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள், குடும்ப விசேஷங்கள் மற்றும் முதலீடு தொடர்பான திட்டங்களை இந்த தேதிகளில் அமைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த நாட்களில் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது. திடீர் மாற்றங்களுக்கான எச்சரிக்கை. ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் திடீரென மேலோங்கும். எந்த முடிவையும் உணர்ச்சிவசப்பட்டு எடுக்க வேண்டாம். மாற்றங்கள் முன்னேற்றத்திற்காக தானா அல்லது சூழ்நிலையின் அழுத்தத்தால் எடுக்கப்படுகிறதா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க உதவும். மாணவர்களுக்கான சிறப்பு தகவல். கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் புதனின் வக்ர நிலையால் கவனச்சிதறல் ஏற்படலாம். படித்த விஷயங்களை மறந்துவிடுவது போன்ற உணர்வு தோன்றும். எழுதி பார்க்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து திட்டமிட்டு படிப்பது வெற்றியை உறுதி செய்யும். நிறைவாக ஒரு ஆலோசனை. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் ஆளுமை திறனை உலகம் பார்க்கும். ஆனால் அந்த ஆளுமையில் பணிவும் நிதானமும் கலந்திருக்க வேண்டும்.
எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாதீர்கள், அவை உங்களை செதுக்க வந்த உளி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திட்டமிட்ட உழைப்பும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ்வீர்கள். காலம் உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் கையில் இருக்கின்றன. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.